Hi guys, welcome back to channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படினு பார்த்தீங்கன்னா ஒரு 32 சைஸ் இருக்க ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போறோம். அப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ்னால வந்து நான் லைனிங் எடுத்துர்க்கேன். லைனிங் வந்து டபுளா ஃபோல்ட் பண்ணி க்ளோசிங் சைடு வந்து உங்க சைடுல இருக்க மாதிரி ஓபன் சைடு வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சிட்டு கீழ் பக்கமா ராயேஜ் பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து கீழ் பக்கமா மடிச்சு அடிப்போம் பாத்தீங்களா, அதுக்காண்டி ஒரு 1.5 இன்ச் மெஷர்மென்ட்ல நான் ஒரு லைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து ஒரு 13 இன்ச். இந்த பொண்ணு கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருப்பாங்க, ரொம்ப ஹைட்டாகவும் இருக்க மாட்டாங்க, நார்மல் மீடியம் ஹைட்டா தான் இருப்பாங்க. அதாவது சின்ன பொண்ணு தான், அதுக்கு 13 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த 13 இன்ச் வந்து நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு மேலே பக்கமாக வந்து ஒரு லைன் பண்ணிக்கிறேன். ஸ்கேலை வச்சு நம்ம 13 இன்ச் கிட்ட மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் பண்ணிக்கோங்க. மேல் பக்கமாக பிடிச்சி வைக்கிறதுக்காண்டி ஒரு 1/4 இன்ச் வந்து லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணிவிட்டு இந்த 32 சைஸ் ப்ளவுஸ்க்கு எப்படி கழுத்து அகலம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு 2.5 இன்ச்சு கழுத்து அகலம் வைக்கிறேன். ஒரு 2.25 இன்ச் வந்து சோல்டர் அளவு வைக்கிறேன். பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/4 இன்ச் வைக்கிறேன். இந்த ஆம்கோலோட அளவு எப்படி எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஷோல்டருக்கும் ஆம்கோலுக்கும் தையல் சேர்க்காமல் எவ்வளோ துணி விடுறோமோ அதே அளவு வந்து அந்த ஆம்கோல் ஹைட்டாகவே நான் வச்சுக்குவேன். வச்சுட்டு இதோட ஃப்ரண்ட் பேக் நெக்கோட ஹைட் வந்து 8.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எல்லா லைன் பண்ணிக்கிறேன். நான் டீட்டெயிலாக வந்து ஆம்கோல் வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுல வந்து எப்படி ஆம்கோல் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, எப்படி சிஸ்டர் அதை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி. நான் டீட்டெயிலாக எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தர்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மார்பு சுற்றளவு மார்க் பண்ணலாம். மார்பு சுற்றளவு வந்து 32 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 32 + 4 இன்ச் வந்து சேர்த்துக்கணும். அதாவது பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அப்படின்னா வந்து ஒரு 4 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அளவு ப்ளவுஸ்லேருந்து அப்படியே தைக்கிறீங்கன்னா வந்து அந்த மெஷர்மெண்ட்டே வந்து அப்படியே வச்சு எந்த இதுக்குமே தையலுக்கு சேர்க்க தேவை கிடையாது. பாடி மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா வந்து 32 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் கரெக்டான அளவு அப்படின்னா வந்து +4 சேர்த்துட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா 4 இன்ச்சு சேர்த்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 4ஆல் டிவைட் பண்ணால் 32 சைஸ் ப்ளவுஸ்க்கு வந்து 9 இன்ச் வரும். அதே 9 வந்து நான் மார்பு சுற்றளவு வச்சுட்டு இடுப்பு சைடும் வந்து அதே 9 இன்ச் வைக்கிறேன். ஏன் இடுப்பு சைடும் அதே அளவு வைக்கிறீங்க? கம்மியாக தான் வரும், இடுப்பு சுற்றளவு மார்பு சுற்றளவு விட கம்மியாக தான் வரும். பட் வந்து நம்ம டாட் பிடிக்கிறப்ப வந்து கரெக்டாக ஈக்குவலாக மேட்ச் ஆயிடும். அதனால நான் அதிலவே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கிறோம். ஆம்கோல் ரவுண்டு ஆம்கோலோட ஹைட்டில் வந்து பாதியாக டிவைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த ஆம்கோலில் இருந்து அந்த ஜஸ்ட் ரவுண்ட் வர வரைக்கும் அந்த இதில் பாதியாக டிவைட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அதாவது ரவுண்ட் வந்து வரைஞ்சிக்கோங்க. மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டுட்டு வந்துட்டு அந்த பாதியாக டிவைட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த ரவுண்ட் வரணும். அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் அதே அந்த ரவுண்டோட அந்த மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா அதோட முடிச்சிடணும். நெக்ஸ்ட் பேக் கழுத்து வந்து ரவுண்ட் நெக் மட்டும்தான், ரொம்ப பானைக்கு அது மாதிரி டிஃப்ரெண்ட் நெக்லாம் கேட்கல, வெறும் ரவுண்ட் நெக் மட்டும் வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் யூ ஷேப்பில் ஒரு ரவுண்ட் நெக் மட்டும் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழ்ப்பக்கம் இருக்கிற ஆயிச் பாயிண்ட் கட் பண்ணிட்டேன், மேலே ஷோல்டர் கட் பண்ணியாச்சு. இப்போ சைடு ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன், ஆம்கோலும் கட் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ணது ஃபுல்லாமே ஆர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆர் கட் பண்ணும் போது தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியும், இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஆர் கட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணலாம். ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம பேக் பார்ட் எடுத்தோம் பார்த்திங்களா, பேக் பார்ட்டோட அப்படியே பின்பக்கமாக சைடு லாஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த துணியிலே லாஸ்ட்டே 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அந்த 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டில் எப்படி ராயேஜ் பாயிண்ட் மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அதே மாதிரி ராயேஜ் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து அப்படியே மடித்து அடிச்சு திருப்பறது தான். அதனால் வந்து ஹெம்மிங் பண்ணுற மாதிரிலாம் வேலை இல்லை. அதனால் ஒரு 1 இன்ச் அளவுக்கு மட்டும் நான் லைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ப்ளவுஸோட ஸ்லீவோட ஹைட் எவ்வளவோ அந்த இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5.5 இன்ச் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கையோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியம், அடிங்கையோட சுற்றளவு வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப அடிங்கையோட சுற்றளவு கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அந்த அடிங்கை சுற்றளவு வந்து எனக்கு 7 இன்ச் வந்தது, 14 இன்ச் வந்தது. அதை பாதியாக டிவைட் பண்ணி 7 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 7 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் மேலேருந்து உயரத்துலேருந்து ஒரு 3 இன்ச் வச்சுருக்கேன். இந்த 3 இன்ச் எப்படி கால்குலேட் பண்ணுறதும் வந்து நான் ஸ்லீவ் கட்டிங் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு எந்தெந்த ஸ்லீவுக்கு எந்தெந்த மாதிரி வந்து கட்டிங் போடணும், எவ்வளோ பாடி மெஷர்மெண்ட், அடிங்கை சுற்றளவுக்கு எவ்வளோ வந்து அந்த உயரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து
நம்ம ஸ்லீவ் வந்து எப்பவுமே வரையும் பார்த்தீங்களா, அந்த கர்வாக அதே மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் பேக் பார்ட் நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஆம்கோலோட துணியை எடுத்து நம்ம ஸ்லீவ் ட்ரா பண்ணதில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் வச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்க்கும்போது மட்டும்தான் வந்து நம்ம ஸ்லீவும் பாடி பார்ட்டும் அட்டாச் பண்ணும்போது அந்த கரெக்டாக வந்து ரெண்டுமே ஈக்குவலாக வரும். மார்பு சுற்றலும் மார்பு சுற்றலோட ஆம்கோலும் ஸ்லீவோட ஜாயிண்ட்டும் வந்து கரெக்டான மேட்ச் ஆகி வந்து நிற்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கை குடையிறதுக்கு வந்து முன்பக்கம் வந்து குடையும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு 3/4 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு அதில் நடுவில் மட்டும் கொஞ்சம் குழிவாக வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்க ராயிஷ் பாயிண்ட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டா தான் நம்மளுக்கு கரெக்டான எந்த அளவோ அது கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து கையோட ஸ்லீவோட கரெக்டான இடத்துல வந்து ஒரு ஆர்கட் பண்ணிவிட்டு சென்டரையும் ஆர்கட் பண்ணிக்கோங்க. ஆர்கட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பக்கம் வந்து நம்ம குடஞ்சி இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ குடஞ்சி கட் பண்ணதுலேயுமே வந்து ஒரு ஆர்கட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் இந்த மாதிரி ஆர்கட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்மளுக்கு தெரியணும். பிகினர்ஸாக தைக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் தெரியாமல் ஒரே சைடாக வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வந்து துணியை கட் பண்ணி எடுத்துருவோம். அது ரொம்ப மிஸ்டேக் வரும். ஃபஸ்ட்டே வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து இது மாதிரி ஆர்கட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். இது வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான், கிராஸ் கட் ப்ளவுஸ் கிடையாது. இது 4 பார்ட்டாகவும் போடுவாங்க. 4 மடிப்பில் ப்ளவுஸும் போடுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரியும் போடலாம். அது வந்து எனக்கு இன்னும் நான் வந்து அது பேசிக்காக நல்லா ப்ராப்பராக வந்து நான் அந்த மெத்தடில் போட்டு ட்ரை பண்ணலை. நான் சப்போஸ் ட்ரை பண்ணி எனக்கு அது சக்ஸஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மாதிரி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக் பார்ட் எடுத்து நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். எப்போவுமே இது மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா வந்து சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டே வைங்க. அதாவது இந்த மடிப்பு பக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டே வைங்க. ஆல்ரெடி நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், டீட்டெயிலாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக தைக்கிற மாதிரி ஒரு வீடியோ நான் கட்டிங் வீடியோ வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பிகினர்ஸ்க்கே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எந்தெந்த இடத்துல ஃபால்ட் வருமோ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுற மாதிரி அந்த ஒரு வீடியோ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டை வச்சு அப்படியே நான் ஃபுல்லாக ட்ரேஸ் அவுட் எடுத்துட்டேன். எந்தெந்த இடத்துல ஆர் கட் பண்ணுமோ அந்தந்த இடத்துல வந்து மார்க்கிங் பண்ணிக்கிட்டேன். மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கலாம். ஏன் ஸ்கேல் வச்சு லைன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணோம், கரெக்டாக வளைவுகள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா கரெக்டாக தெரியும். அதனால தான் நான் எப்போவுமே இந்த மாதிரி வரைஞ்சிக்குவேன். பார்த்திங்கன்னா வந்து பாடி மெஷர்மெண்ட், மார்பு சுற்றளவு, எக்ஸ்ட்ரா விடுற துணி எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ கைக்கு வந்து குடஞ்சி ஃப்ரண்ட் பக்கம் வந்து குடைவோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் மட்டுமே குடஞ்சா போதும். அதுக்கு மேலே பர்ஃபெக்டாக குடையணுன்ற கிடையாது. அது வந்து பர்ஃபெக்டாக குடையிறது எதனால் குடையணும் அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து அது வந்து ஒரு ப்ராப்ளமாகவே இருக்கும். கை எதுக்கு குடையிறாங்க, ஏன் குழிவாக குடையிறாங்க, சில பேர் வந்து சைடு கழுத்து சைடில் வந்து குடையிறாங்களே, இல்லை சில பேர் வந்து நடுவில் மட்டும் குடையிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் இருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரண்ட் நெக் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. பேசிக்காக ஒரு 6 இன்ச், அதாவது தையலோடு சேர்த்து ஒரு 6 இன்ச் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் நெக் வச்சிங்கனாவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் வந்து ஃப்ரண்ட் ரவுண்டாக நான் வந்து பேக்கில் எப்படி வந்து யூ நெக் மாதிரி எடுத்தேன் அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் யூ நெக் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டோட டாட்டு, அதாவது ஃப்ரண்ட் பக்கத்தோட உயரம், டாட் கிடையாது, ஃப்ரண்ட் பக்கத்தோட உயரம் வந்து நான் ஒரு 13 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த பார்த்திங்கன்னா பேக் அதாவது ஃப்ரண்ட் வந்து உயரம் வந்து நான் 13 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் பண்ணிட்டேன். லைன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டாட் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம கழுத்து சுற்றளவு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதாவது கழுத்தோட அகலத்தையே வச்சுட்டு அதோட ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஆஃப் இன்ச் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்தளவு வச்சுட்டு இந்த 32 சைஸ் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு வந்து 1.25 சைஸ் வந்து டாட் பிடிச்சா கரெக்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சைடு 1.25 மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு ஒரு 1.25 மார்க் பண்ணிவிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து ஒரு 2 இன்ச்சும், இந்த சைடில் வந்து ஒரு 2.5 இன்ச்சு, அதாவது ஹூக்பட்டி வீப்பட்டி சைடு ஒரு 2 இன்ச்சும், வீப்பட்டி அதாவது இடுப்பு சைடு வந்து ஒரு 2.5 இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கேர்வாக லைன் கொடுத்தாச்சு. அதாவது பெல்ட்டுக்கு எடுப்போன்ற மாதிரி ஒரு கேர்வாக ஒரு லைன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த டாட்டோட கீழ்ப்பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த டாட்டோட கீழ்ப்பக்கத்தில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் இறக்கி வளைவாக வெட்டியிருப்பேன். இது மாதிரி வெட்டுறப்ப கப் ஷேப் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்கில் இருக்கும். டாட்டோட உயரம் வந்து நான் ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஹூக் பட்டி விப்பட்டி டாட் இருக்குது பார்த்தீங்களா, அது மார்க் பண்ணிக்கலாம். கழுத்துக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வெட்டுவோம். பட் நம்ம வந்து பெல்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதோட 2 இதுலேயும் பாதி அளவு 2ஆக வந்து வச்சுட்டு அதில் எவ்வளோ பாதி வருதோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2.25 இன்ச்சு அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து டாட் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் சைஸ் வந்து பெரிய சைஸ் அப்படின்னா வந்து ஒரு 2.25 சைஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பொண்ணுக்கு வந்து நான் ஒரு 3 இன்ச்சு கிட்ட மார்க் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பெல்ட்டு அதாவது ஹூக் பட்டி வீப்பட்டி பிடிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் சைடும் ஆம்கோல் சைடுமே வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இப்படி நீங்கள் வச்சு பார்க்குறப்ப ஓவராலாக எல்லா சைடுமே வந்து ஒரு 2 இன்ச்சு கரெக்டாக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக இருக்காது. ஏன்னா சின்ன பொண்ணு இல்லை, அதனால வந்து கப் ஷேப் ஷார்ப்பாக இருந்தால் அந்தளவுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. அதனால வந்து கப் ஷேப் ஷார்ப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தடு. சுற்றி வர ஒரு 2 இன்ச்சுலேருந்து ஒரு 2.25 இன்ச்சு வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுனாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் ஷார்ப்பாக வேணும் அப்படின்றவங்க வந்து ஒரு 1.25லேருந்து 1.5 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு எல்லா டாட்டுக்குமே இடையில வந்து ஒரு 1.25லேருந்து 1.5 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா ஷார்ப்பாக வரும். இல்லை எனக்கு அமுங்கின மாதிரி வேணும் அப்படின்றவங்க வந்து ஒரு 2 இன்ச்சு கிட்ட 2.25 இன்ச்சு கிட்ட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சைடு எல்லாமே நான் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆம்கோல் கீழ்ப்பக்கம் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ சைடில் எக்ஸ்ட்ரா விட்டோம் பார்த்தீங்களா, அதையும் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாடி மெஷர்மெண்ட் வந்து நான் இப்போ வைக்கிற அளவு வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு 70% கரெக்டாக இருக்கும். மற்ற 30% வந்து கொஞ்சம் டவுட்டு தான். ஏன் அப்படின்னா வந்து சில பேரோட ஆம்கோலோட சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஜெஸ்ட் ரவுண்டோட நம்ம மிடில் ஜெஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட ரவுண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கணும். சப்போஸ் மிடில் ஜெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, ஜெஸ்ட் ரவுண்டோட மிடில் ஜெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம ஃப்ரண்ட் பக்கம் வந்து மார்க் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு 1/4 இன்ச்சு ஃப்ரண்ட் சைடு வந்து விட்டுட்டோம். அடுத்த இடுப்பு சைடு வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெல்ட், நான் எப்பவுமே பெல்ட் இதே மாதிரி ப்ளைனாக கட் பண்ணி துணி எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் தான் நம்ம கட்டிங் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா பெல்ட்டுக்கு துணி எடுத்தாச்சு. ஹூக் பட்டி வீப்பட்டி வைக்கிறதுக்காண்டி ஒரு 4 இன்ச்சு 3 இன்ச்சு அளவில் வந்து நான் துணி எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். நம்ம 32 சைஸ் ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இதில் இனி ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டீட்டெயில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.